ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். என்ன பொருள் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். நமக்கு வந்து தர்பூசணியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீம் வந்து பண்ண போகிறோம். தர்பூசணியை வந்துட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் 4 மணி நேரம் வந்துட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து தர்பூசணி ஃபுல்லுமே நல்லா ஃப்ரீஸாக இருக்கணும். ஸோ 4 மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, கண்டென்ஸ் மில்க் தான் நமக்கு வந்து தேவை. கண்டென்ஸ் மில்க்குங்கிறது நல்லா சுண்ட காய்ச்சின பால் தான் கண்டென்ஸ் மில்க். ஸோ நம்ம வீட்லேயே கூட அது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு நம்ம 4 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண தர்பூசணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்து தர்பூசணி ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். கீழெல்லாம் பாருங்கள், ஐஸ் க்யூபாகவே மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தர்பூசணி வந்துட்டு ஜில்லுன்னு இருக்கணும். இதை வந்துட்டு நம்ம பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். கூடயே வந்துட்டு நம்ம சுகருக்கு நம்ம கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்துருக்கங்காட்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும். நீங்கள் கண்டென்ஸ் மில்க்குக்கு பதிலாக நாட்டு சக்கரை, ஹனி அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான ஐஸ்கிரீம் இது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் டைமில் ரொம்பவே ஏற்ற ஒரு ஐஸ்கிரீம் தான் இது. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செய்யறது தான். மிக்சரில் நம்ம அரைச்சிக்கலாம். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சாச்சு. இதை மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 2 hours வந்து செட் பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஏர்டைட்டாக நல்லா ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து வைக்க போகிறேன். உங்களுக்கு 2 hours நல்லா வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து செட் ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம். 2 hours கழித்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது எடுத்து பார்க்கலாம். 2 hours ஆயிடுச்சு. நல்லா வந்து பாருங்கள், உங்களுக்கு ஐஸ் இது நல்லா இதாகிடுச்சு. இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வெளியே வைக்கணும். உடனே நம்ம நல்லா எடுக்க முடியாது. ஸோ வந்து ஒரு 5 minutes வந்துட்டு வெளியே வச்ச பிறகு இந்த மாதிரி ஸ்கூப்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஸ்கூப்பர் வச்சு நீங்கள் ஐஸ்கிரீமை வந்துட்டு அழகாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ வந்துட்டு நான் வந்து எடுத்து தான் வச்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக வருது பாருங்கள். நம்ம ஸ்கூப்பர் இல்லைன்னா சாதாரண கரண்டி வச்சு கூட எடுத்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். 2 பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சும்மா டெக்கரேட்டிவ்காக ஜெம்ஸை வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்பர் பிஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ வந்து ரொம்பவே டெலிஷியஸான ஐஸ்கிரீம் வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சம்மர் டைமில் நம்ம வீட்லேயே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான வந்து ஐஸ்கிரீம் வந்து பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.